உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சகனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல நம்ம இணைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Thank you, Father. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. Jesus, I thank you. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் உன்னத தேவன் ஆண்டவரே. நீ உயர்ந்த தேவன் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. நீ கர்த்தர் ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you, thank you, thank you. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்மை ஒரு விசை கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட கூட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி, இந்த வேளையிலும் கூட நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவுங்க. ஆண்டவரே, ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க என்று சொல்லி கோயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில சபை நாம் தேவ சமூகத்துக்கு நேராக நாம் ஒப்பு கொடுப்போம். கூட நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் நம்ம மத்தியில வந்து நம்மை சுத்திகரித்தபடியா கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கழுவினீர் ஆண்டவரே, சுத்திகரித்து தீய மனதை ஆண்டவரே சுத்திகரித்தீர் ஆண்டவரே. புதிய மனதை தேவன் கட்டளையிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காக சகோதரர் பென்னி அவர்கள் ஜெபத்தில் ஏறெடுக்கும்படியாக கேட்கிறேன். ஜெபிக்கிறோம் யா. உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் எங்கள் வழிநடத்தினும்படி எங்களுடைய ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உடைய பிரசன்னத்தினாலே சபையை மூடுபடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ ஆவியானவர்களுக்குள்ளே இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய துதியின் சத்தமானது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருமுகப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்படி வார்த்தையினால் எங்களை இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை எங்களுக்குள்ள வார்த்தையிலே ஏற்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பணிமுட்டுகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக கனப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீதியான வழியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் நடத்தப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். யாராவது ஒருத்தர் நன்மை செய்தாங்கன்னா நமக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம். அப்போ தேங்க்ஸ் சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? மனசு ரொம்ப துக்கமாக அப்படி முகத்தெல்லாம் ஆடி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னா அவர் எதுக்கு நன்மை செய்தாருன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர் கடந்து போய் விடுவார். ஆனால் நாம் தெய்வ சமூகத்தில் வரும்போது சந்தோஷத்தோட கூட நம்ம வாழ்க்கையில் யாராவது சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே என் தேவன் செய்யலை அப்படின்னு சொல்லி? எண்ணற்ற நன்மைகளை பெற்ற நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவர் சமூகத்தில் வரணும். எபிரேயர் 13:15 விதமாய் சொல்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 63:3 சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி. இந்த காலை வேளையில அவரை துதிக்கும்படியாக நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்கிற அந்த பாடலை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் பாடுவோம். Thank you.
ஹalleluya. வாழ்க்கையில எரிகோ, செங்கடல், யோர்தான், எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டு போலாம். எது வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த எரிகோவையும், எந்த சிவந்த சமுத்திரத்தையும், எந்த யோர்தானையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஆராதனைக்கு வருகிற வேளையில ஜெபித்து தேவ சமூகத்துல ஒரு வசனத்தை பெற்று ஆராதனை நடத்துற என்னுடைய வழக்கத்தின்படி கடந்த நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் எனக்கு காண்பித்த ஒரு காரியம் அவருடைய நாமம். ஆமென். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். இந்த நாளிலோ தேவ நாமத்தை நாம் உயர்த்துகிற வேளையில சகல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றா இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தை சொல்ல யாருமே அதை உச்சரிக்க கூட அநேக வேளையில் அப்படியே மழுவலாக காரியங்கள் கடந்து செல்வதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை எங்கெல்லாம் நம்ம உயர்த்துகிறோமோ, எந்தெல்லாம் நம்முடைய காரியங்களில் அதை அவருடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோமோ அந்த இடத்துல தெய்வ விடுதலை நம்மத்தில் வருகிறது. இந்த பாடல் வரிகள் விதமாய் சொல்கிறது, அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு என்று சொல்லி இந்த பாடல் சற்று புதிய பாடல் தான். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, அது அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. இந்த வேளையில விசுவாசம் உள்ளவர்களா இந்த பாடலை நான் பாடுகிற வேளையில யாரெல்லாம் நான் ஜெபத்தோடு நான் இந்த இடத்த நான் தைரியமா நான் சொல்றேன், ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம். ஆண்டவர் அநேகர் வாழ்க்கையில தேவன் இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா. அநேக எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் கட்டுகளை கட்டழுக்கிறார், முறிக்கிறார். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். குடும்பங்கள் பிளவுபட்ட குடும்பத்துல தேவன் அற்புதத்தை செய்கிறார். எப்போ அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற வேளையில. ஹல்லேலூயா. இந்த பாடலை விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் வாயிலிருந்து இருதயத்திலிருந்து நாம் பாட போகிறோம். என் வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், உமது நாமத்தை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி வல்லமை
அவருடைய நாமம் வல்லமை உள்ளதுங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அவருடைய நாமத்தை உச்சரித்த ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் தேவன் இடைப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களோடு இனி இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மேலான நாமம் ஆண்டவரே, மேலான நாமம். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை எந்த இடத்துல நாம் உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல நம் தேவன் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கிற தேவன், கண்ணீரை மாற்றுகிற தேவன். அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு, அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், கண்ணீர்கள் துடைக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்போ? அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை மறுதலியாமல், நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிற பிள்ளைகள் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அநேக வேளையில நினைக்கிறோம், மனுஷர்கள் பூட்டிடுவாங்க, அவர்கள் என்ன ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனா தேவன் திறந்ததை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் சித்தம் கொண்டதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட விசுவாசம் உள்ளவர்களாய், இது ஒரு நல்ல ஒரு பாடல், சகோதரி சாராள் நவரோஜி அவர்களுடையது. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நாளிலம் எங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள் என கெட்டாத அறிவில் அடங்கா எத்தனையோ பதிலளிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம்.
அறிவிப்பாரே அற்புதங்கள். ஆமென். ஹalleluya. அந்த காலை வேளையில விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற வேளையில அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. எப்போ அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற போது, அவருடைய நாமத்துக்கு நாம் உண்மையாக இருக்கிற போது, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருப்பார். ஹalleluya, ஹalleluya. ஏதோ நாங்க கதை சொல்றோம் நீங்க நினைக்க கூடாது. நான் இப்ப சகோதரர் முதல் சர்வீஸ்ல சொன்னாங்க, நாங்க எந்த நிலைமையிலிருந்து வந்தோம் என்று சொல்லி. கர்த்தர் அவ்விதமான நிலைமையிலிருந்து தான் ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. ஏதோ ஒரு நாள் அப்படி நடந்தது இல்லை. ஆனா அவருக்காக காண்பிக்கிற ஒரு சின்ன ஒரு விசுவாசம் அல்லது நம்முடைய காரியங்கள், அவர் கிருபையாக இறங்குகிற காரியங்கள், அதனால இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில கடந்து வருகிறது. கரங்களை உயர்த்தி இந்த வேளையில விசுவாசத்தோடு கூட இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ பெரிய காரியங்களை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி இருக்கிறது. ஹalleluya. இந்த வேளையில விசுவாசமாய் ஆண்டவரே நாமத்தை நாம் உயர்த்துவோம், அதை கிளைம் பண்ணுவோம். ஹalleluya. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் எழுந்திருப்போமா? பிலிப்பியர் 2:11 சொல்கிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1 யோவான் 3:23 சொல்கிறது, நாம் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவருக்கு நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29:2 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த வேளையில இந்த பாடல் துள்ளுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழுதையா, அன்பு பெருகுதையா, அப்பாவின் நிழல் தனியிலே அபிஷேகம் வளர்குதையா என்று சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அந்த வரிகள் எல்லாம் மிக அருமையான பாடல். கர்த்தர் மிக கருத்தாழமுள்ள ஒரு பாடல். உணர்ந்தவர்களாய் இந்த வேளையில பாடுவோம். அப்பாவுடைய காரியத்தை நான் உணர்ந்தவர்களாய் பாடுவோம்.
தெய்வ சமூகத்துல கரங்களை உயர்த்தி, எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர்களை வாயை திறந்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவரே. காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவரே. கட்டுகளை முறிக்கிறவர் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கிற தேவன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து மௌனமா இருக்க வேண்டாம். எத்தனை நல்ல தெய்வம்! அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு இந்த ஆராதனையில அவரை துதிப்பதற்கு, அவரை போற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த கிருபையை தந்திருக்கிறார். அவரை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை
உயர்த்த ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, எங்கள் பாடல்களால் மகிமை செலுத்த தேவன் தந்த அந்த ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் வாழ்க்கையில என் தேவன் வாக்கு பண்ணினபடி ஆண்டவரே நீர் விடுதலையை கட்டளையிட்டு உம் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் ஆண்டவரே நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் தொட்டபடியா ஸ்தோத்திரம், கண்ணீரை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம், கட்டெழுந்து கட்டழுத்தபடியா ஸ்தோத்திரம், வியாதியிலிருந்து விடுதலை தந்தபடியா ஸ்தோத்திரம். ஏனென்றால் உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் தேவன் அற்புதத்தை செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில விசுவாசம் உள்ளவர்களா யாரெல்லாம் உம்மை உயர்த்தினார்களோ, யாரெல்லாம் உம்மை முகத்தை நோக்கி பார்த்தார்களோ, அவர் வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். இயேசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்வோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம் சொல்றவங்க யாராவது இருப்பீங்களா? எழுந்திருக்கும்படியாக கேட்கிறேன். உங்களை சபையாக வாழ்த்தும்படியாக விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபை போதகர் விசுவாச குடும்பங்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் கரங்களிலே ஒரு அட்டை கொடுக்கப்படும். அதில் 2 பகுதிகள் உண்டு. எங்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் உண்டு. மறுபகுதியில் உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு தருவீர்களானா உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் ஏது உள்ளதாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் அப்படி நிற்கும்படியாக கேட்குறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னா தயவுசெய்து எந்திரிக்கும்படியாக கேட்குறேன். அதுபோல் மேரேஜ் ஆனிவர்சரி இவர்களுக்காக ஜெயராஜ் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்குறேன். நல்ல தாப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே, வானவர் பூதலத்தர் பூமியின் தாழ்வனர் யாவருடைய முழங்காலும் முடங்கின நாமே ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னபடி இந்த அதிகாலை 6 நேரத்தில் கத்தாவே எங்களை ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருவோடு இடைப்பட்டு ஆசீர்வதிக்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெப குறிப்புக்காக சமூகத்தில் வருன்னு தப்பனே உங்களுடைய பரிசுத்த கத்தாவே சபையில் கத்தாவே புதிதாக வந்து எழுந்து நின்ற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பரிசுத்த கருத்தில் ஒப்போடு தப்பனே ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு என்ன சித்தத்தோடு நீ அழைத்து வந்தரோ அந்த நோக்க சித்தத்தை கத்தர் நிறைவேற்ற வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. இயேசுவின் நாமத்திலே கத்தாவே அந்த குடும்பத்தில் விடுதலை தர வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த குடும்பம் முழுதும் கத்தாவே நசனா இயேசுவின் நாமத்தை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள கத்தர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம். இன்னும் கத்தாவே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எண்ணற்ற ஜனங்கள் கத்தாவே உங்களுடைய நாமத்தை அறியாமல் இருக்காங்க ஆண்டவரே. வேறு நாமத்தை வணங்கி கொண்டிருக்கார்கள். அவர்களெல்லாம் உண்மை கண்டுகொள்ள கத்தர் உங்களுடைய நாமத்திலே அவர்களை கொண்டு வர வேணுமா தாழ்மோடு ஜெபிக்கிறேன் கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் கத்தாவே பிறந்த நாளுக்கான செய்த ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆயுசு நாளே ஒரு நாள் நீ கூட்டி கொடுத்த வருஷத்தை கூட்டி கொடுத்துரு அதுக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடி சொல்ற தேவன் கத்தாவே என்னென்ன வாஞ்சியோடு என்னென்ன தாகத்தோடு இருந்தார்களோ கத்தாவே அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீர் நிறைவேற்ற வேணுமா ஜெபிக்கிறேங்க தாவே ஸ்தோத்திரம். அவர் தேவையெல்லாம் நீர் சந்திக்க வேணுமா தாழ்மையோடு ஜெபிக்கிறேங்க தாயே. ஆண்டவரே நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறேங்க. ஜீவன நாளில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வார்த்தைப்படி கத்தாவே கழுக்கு சமானமாக திரும்ப என் வயது வாழவது போல் ஆகும் வார்த்தையின்படி கத்தாவே புதிய பலத்தினால் இடை கட்ட வேணுமா ஜெபிக்கிறேங்க தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமண ஆண்டு காணுகிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே ஊரில் இருந்தாலும் கத்தாவே அந்த குடும்பத்தை நீர் ஆசுவது அப்படின்னே இந்த குடும்பத்தை நீர் ஒன்று சேர்த்து அதுக்காக நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேங்க தாவே. அந்த குடும்பம் கிறிஸ்து இயேசுக்குள் அதிகமாக கட்டப்பட கத்த நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அவர் தேவையெல்லாம் நீர் பூர்த்தி செய்ய வேணுமா ஜெபிக்கிறேங்க கத்தாவே. ஆண்டவரது விலைவாசி ஏற்ற இந்த காலத்தில் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்துக்கு மனம் வரையும் கத்தாவே அவர் கையின் பிரச ஆசுவன் தப்பனே. ஒருவேளை குடும்பத்தில் பலவீனமாக இருந்தால் இயேசுவனத்தை பலவீனம்லாம் மாற்றும் தப்பனே. வேலையெல்லாம் திண்டாத்தினா வேலையெல்லாம் தர வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. வேலை பிரச்சனை வேலை மாற்றத்தெல்லாம் கத்தரை அனுக்கிற செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. திருமண காலத்தில் கத்தரை இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன். நீ அப்படி செய்ய சுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் தாழ்த்து ஒப்புடுகிறோம். இயேசு ரட்சகர் முழுஜெய்க்கு நல்ல பிதாவே ஆமென் ஆமென். யாவரும் அமர்வோம். இந்த வழியில் பாடல் பாடுகிற போது கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கப்படும். Through the darkest night, His light will shine bright.
ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் அதை கவனத்தில் வைத்து எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தமாக இருப்பவர்கள், ஞானஸ்நானத்திற்காக பேர் கொடுக்க விரும்புகிறவர்கள் பிரதர் குமார் இடத்திலும் பிரதர் பாபு இடத்திலும் அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் கூடுகை, சகோதரிகள் கூடுகை இருக்கிறது. 11:30 சகோதரர் கூடுகை மேத்யூ ஹாலிலும், சகோதரிகள் கூடுகை அதே 11:30 தாமஸ் ஹாலிலும் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் இருந்து சில அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை ஜெபத்தில் தாங்குவோமாக. யூத் சர்வீஸ் நமக்கு வழக்கமாக 11:15 பிலிப்ஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். ஐக்கிய நேரம் ஃபெலோஷிப் டைம் 11 மணிக்கு பாரிஷ் ஹாலில் வைத்து நடைபெறும். மிஷன் ஆஃபரிங் ஐபிடிக்காக இந்த 3 மாதங்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களிலே நாம் சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு அதை தொடர்ந்து செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை மிட்வீக் சர்வீஸ் 8:30 மணிக்கு நிச்சயமற்ற காலங்களில் நம்பிக்கை, ஹோப் இன் டைம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, ரோமர் 15-13 ஆகிய வசனத்திலிருந்து அன்றைய தின தியானமும் தேவ வார்த்தையும் இருக்கும். ஆகவே உற்சாகமாய் கடந்து வாருங்கள். செயின் பிரேயர் வருகிற 19, 20 ஆகிய 2 தினங்களிலே நடைபெறும். நீங்கள் அது மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்திருக்கும் நேரத்தை மாற்றி அமைக்க விரும்பினாலோ, இல்லை நீங்கள் கொடுத்திருக்கும் நேரம் சரி என்று சொல்லி அதே நேரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க விரும்பினாலோ, பிரதர் தினகரன் இடத்திலோ, பிரதர் குமார் இடத்திலோ, சிஸ்டர் பிரின்சிபாரின் இடத்திலோ, சிஸ்டர் புஷ்பா பெனட் அவரிடத்திலோ நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை வழக்கமாக நடைபெறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் 6:45 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. வியாழன், சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலே சபையிலிருந்து வாகன வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு விசுவாசிகள் அதை பயன்படுத்தி குறித்த நேரத்துக்கு கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்முடைய சபையில் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று நம்முடைய பிள்ளைகள் அவருடைய அடுத்த தலைமுறைகளை பார்ப்பது. அப்படியாக நம்முடைய சபையின் விசுவாசியாக இருக்கும் பிரதர் ஜான் கிருபாகரன், சிஸ்டர் அனிதா பிரிசில்லா அவர்களுடைய ஒரே மகள் கேத்ரின் சூசன் அவர்களும் அவர்களுடைய கணவன் வின்ஸ்லின் அவர்களுக்கும் கடந்த புதன்கிழமை 10ஆம் தேதி தேவன் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை ஈண்டெடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துமா. எலியானா கிரேஸ் வின்ஸ்லின், எலியானா என்பதற்கு God has answered என்று பொருளாகும். ஆகவே கர்த்தர் நல்ல ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தேவனுக்கேற்ற அடுத்த காரியங்களை வளர்ப்பதற்கேற்ற ஞானத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களிலே நம்முடைய ஸ்தாபனத்தில் நடந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸ் அவர்கள் ஜெனரல் சூப்பரிண்டென்டாக ஆல் இண்டியா அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே நம்முடைய தலைமை போதகர் அவர்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சை நடைபெற்றது. ரைட் சைடு ஐயில் ஆப்ரேஷன் நடந்தது. பார்வைகள் தெளிவாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வருகிற செவ்வாய்க்கிழமை லெஃப்ட் ஐலையும் ஆப்ரேஷன் பண்ணலாம் என்று சொல்லி டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மருத்துவ காரியங்களுக்காகவும் இந்த சிகிச்சைகளுக்காகவும் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய போதகரை ஜெபத்தில் தாங்குவோம். தேவன் நமக்கு கொடுக்கும் சொந்தமான சபைக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபித்தால் நமக்கு ஜெயம் உண்டு. சபையில் இருக்கிறதான பிரதர் ஸ்தோத்திரம் சாலமோன் அவர்கள், அவருடைய மூத்த சகோதரன் பிரதர் ராபின் ஜெரால்ட் அவர்கள் திடீரென்று இன்றைக்கு காலையில் லெஃப்ட் பேரலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு. அதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சபையாக அந்த குடும்பத்தாரை தாங்குவோம் ஜெபத்தில். ஸ்தோத்திரம். நம்முடைய காலங்களில் தேவன் இரத்த சாட்சியாக மரித்த சார்லி கிரிக் என்ற சகோதரரை ஸ்தோத்திரம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்தார். ஒரு நல்ல ஒரு சகோதரர். இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுவிடத்தில் மாத்திரமே ரட்சிப்பு இருக்கிறது, வேதம் சொல்லக்கூடிய குடும்பம் என்பதை அவர் உறுதியோடு தைரியத்தோடு இந்த உலகத்திற்கு அறிவித்து வந்த ஒரு நல்ல நபர். கடந்த நாட்களிலே அவர் ஸ்தோத்திரம் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய காலங்களிலே
இப்படிப்பட்ட இரத்த சாட்சியை பார்க்கும் ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது போன்ற நல்ல ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடியதான ஊழியர்களை ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் சபையில எழுப்பத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இரத்த சாட்சின்னு பயந்துடக்கூடாது. ஆமென். நம்முடைய ஜீவன் ஆண்டவருக்கு. ஆமென். நம்முடைய மூச்சு யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். ஆமென் ஸ்தோத்திரம். என் தேவனுக்காக நான் மரிக்கவும் தயார் என்ற நிலையில நம்முடைய வைராக்கியம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முட்டாள்தனமாய் அல்ல, ஞானமாய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரர் அந்த குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எரிக்கா அந்த 2 பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய போதகருக்காக தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற நல்ல சபைக்காக, ராபின் ஜெரால்டுக்காக, அது மாத்திரமல்ல ஏறெடுத்த காணிக்கைக்காக, கேட்க போகிற தேவ வார்த்தைக்காக நாம் இணைந்து ஜெபிப்போமாக. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே அடைப்பட்டிருக்கும் வாசல்களை திறக்கிற தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் சபைக்கென்று வைத்திருக்கும் அந்த சொந்த இடத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. இதிலிருந்து கர்த்தர் ஒரு நல்ல சமாதானமான நிலைக்கு எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ கர்த்தர் இறங்கி பதில் தாருங்க. தெய்வம் இறங்கி விடுதலை தாருங்க. தெய்வம் இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு என்று வைத்திருக்கும் அந்த நல்ல தரிசனமுள்ள இடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாருங்க ராஜா. அதற்கேற்ற நல்ல மனிதர்களை, ஓ ஆலோசனைகளை, ஓ ஸ்தோத்திரம் தயவு இரக்கங்களை கர்த்தர் எங்களுக்கு ஈந்தலும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் முன் குறித்திருக்கும் அந்த ஏற்ற சமயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாருங்க அப்பா. எங்களுடைய தலைமை போதகருக்காக சமூகத்தில் வருகிறோம். தொடர்ந்து இருக்கும் சிகிச்சைகளிலே கர்த்தருடைய கரம் காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. அன்பு பிரதர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராபின் ஜெரால்டுக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் இறங்கி ஒரு பூரண விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருடைய சரீரத்தில் உம்முடைய அற்புதத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் ராஜா. தேவன் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சிகள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்காக இரத்த சாட்சியாய் மரித்த அன்பு சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே இது போன்ற சாட்சிகளை கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுப்பி கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஞானத்தோடு, விவேகத்தோடு, தைரியத்தோடு உம்முடைய நாமத்திற்கென்று வைராக்கியமாய் நிற்கும் நபர்களை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் எழுப்பி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. இந்த குடும்பத்தையும் அந்த ஊழியங்களையும் தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் வழி நடத்தி வருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் ஏறெடுத்த காணிக்கைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஓ ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திங்க. ஓ ஸ்தோத்திரம் ராஜா. தேவ நாமம் வளர்ச்சிக்காக, தேவ ராஜ்ய வளர்ச்சிக்காக இந்த பணங்கள் செலவிடப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாங்கள் கேட்க இருக்கிறதான வார்த்தைகளுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இடைப்படுங்க. உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் இடைப்படுகிறதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கவனிக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் காணப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் அவருடைய வார்த்தை துரை அவர்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே, இந்த 2வது ஆராதனையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை தெரிவிக்கிறேன். ஆராதனையிலே கருத்துக்கள், பாடல்கள், எடுத்து தியானிக்கப் போகிற இந்த தேவ வார்த்தைக்கு அநேக இடங்களிலே ஒத்ததாக இருந்தது. இது தொடர்பாக சென்ற முறை நான் பிரசங்கித்த பொழுது அநேக பாடல்கள் தியானித்த அந்த செய்திக்கு ஒத்ததாக இருந்தது, ரெலவெண்டாக இருந்தது. அதை எழுதி கொடுங்கள் என்று நான் சொன்னேன். ரொம்ப அநேகம் பேர் மிகுந்த உற்சாகத்தோடு நீங்கள் எழுதி கொடுத்தீர்கள்.
அது வந்து திருப்பி அதெல்லாம் கோத்ரூ பண்ணி 3 பேரை செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டர் ஃபெமிலா ராஜ்குமார், ரொம்ப அருமையாக அவங்க அதை எழுதி கொடுத்துருந்தாங்க. சிஸ்டர் 2வது சிஸ்டர் சஜினி ரெஜலின், அவங்களும் ரொம்ப அருமையாக எழுதி கொடுத்துருந்தாங்க. 3வது சிஸ்டர் பாரி தாம்சன், கரங்களையாவது தட்டலாமே, நம்ம எழுதி கொடுக்கலாம். ஸ்பெஷல் ப்ரைஸாக அபி திவ்ய தர்ஷினி மகளுக்கு கொடுக்கணும். அவள் வந்து இங்கிலீஷில் ஒரு வேறு லெவலில் எழுதியிருந்தா. காட் பிளஸ் ஆல் ஆஃப் தம். நீங்கள் அடுத்த வாரம் சர்வீஸ் முடிந்த பிறகு முன்னால் வந்து அவங்க கிஃப்டை பெற்றுக்கொள்ளுங்கள். பாஸ்டர் சைன் பண்ண அந்த இதை உங்களுக்கு கொடுப்போம். ஆமாம், இந்த வாரத்தினுடைய தியானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக என்னோடு இடைப்பட்டார். மிகுந்த பாரத்தோடு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தியானிக்க என்னை உற்சாகப்படுத்தினார். ஆரோக்கியமான குடும்பம், ஹெல்த்தி ஃபேமிலி, ஆரோக்கியமான குடும்பம். இந்த நாட்களிலே எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சாத்தான் வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். பாஸ்டர் எங்கள் வீட்டில் பிரேசலுக்கு வந்திருந்த பொழுது அங்கே சொன்னாங்க, 2 இன்ஸ்டிடியூஷனை சாத்தான் வந்து ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணுறான். ஒன்று வந்து சர்ச், இன்னொன்று ஃபேமிலி. இப்போ நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமானதாக, ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். சரீரப்பிரகாரமாக உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க, போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி நம்ம அவங்ககிட்ட போவோம். சில ஒரு வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆனுவல் மாஸ்டர் செக்கப் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் டாக்டர்ஸ்கிட்ட போவோம். அவங்க பார்ப்பாங்க, என்ன நீங்கள் எல்லாம் வெஜிடபிள்லாம் சாப்பிட்றீங்களா, ரெட் மீட்டு சுகர்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுக்கிற மாதிரி தெரியுது, எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம மேல் உள்ள அக்கறையின் நிமித்தம் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில உணவு பழக்க வழக்கங்களை, ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. சில மெடிசன்ஸ்லாம் அவங்க வந்து என்னவாங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, இதை குறைப்பாங்க, சிலதை கூட்டுவாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா, ஹெல்த்தியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த காலை வேளையிலே ஒரு 7 கேள்விகளை, 7 questions, 7 கேள்விகளை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம இப்போ 3-4க்கு மேலே போகிறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அதை 2ஆக இணைக்க முடியவில்லை. இந்த கேள்விகள் மிக முக்கியம். நம்ம எவ்வளவு தூரம் தியானிக்க முடிகிறது என்பதல்ல, இந்த கேள்விகள் மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கு நாம் தியானிக்கிற கேள்விகளை நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள். பார்ட்னர்ஸ்ட்டை கேளுங்க, வாழ்க்கை துணையோடு நீங்கள் கேளுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் கேளுங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கேளுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியம். ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக எல்லாரும் திறந்த மனதோடு நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் கூட்டமும் வீணே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து
அழித்தீடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசிர்வதித்து அழித்தீடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமது ஆவியால் ஆகணும் ஆண்டவரே. யுத்தம் எங்களுடையதல்ல, உம்முடையது. இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசும் இன்னொரு செய்தியாய் அல்ல, இந்த கேள்விகளை எங்களுக்கென்று பெற்றுக்கொண்டு அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃபேமிலி மெசேஜ் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், நானே தியானித்திருக்கிறேன் உங்களோடு. இது ஒரு ஃபேமிலி மெசேஜ் மாதிரி இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆய்வாக, அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில், அந்த மாதிரி இருக்கும். அறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இவ்வாறாக சொல்லுகிறார், a happy family is but an earlier heaven. A happy family is but an earlier heaven. சந்தோஷமான குடும்பம் முந்தைய பரலோகம். குடும்பத்தை உண்டாக்கினவர் தேவன். ஆமென். Family was instituted by God. Family was instituted by God. முதல் திருமணத்தை யார் நடத்தினார்? ஃபர்ஸ்ட் மேரேஜ் தேவனே நடத்தினார். குடும்பம் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் உண்டு, சீன பழமொழி, இட் இஸ் ஹார்டர் டு லீட் அ ஃபேமிலி than to rule a nation. It's harder to lead a family than to rule a nation. ஒரு தேசத்தை நடத்துவதை விட, ஆள்வதை விட ஒரு குடும்பத்தை நடத்துவது கடினம். ரொம்ப அழுத்தமாக வருது. உதாரணம் இருக்கு, தாவீது அவர் ஒரு மிகச்சிறந்த அரசர், ஆனால் குடும்பம் ஒரு மாதிரியாக இல்லை. நிறைய இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் உபயோகமாக இருக்கும்படியாக 7 கேள்விகளை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது, ஃபர்ஸ்ட் ஒன், நம் குடும்பத்தின் மையத்தில் தேவன் இருக்கிறாரா? நம் குடும்பத்தின் மையத்தில் தேவன் இருக்கிறாரா? இஸ் காட் அட் தி சென்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி? இஸ் காட் அட் தி சென்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி? குடும்பத்தின் மையத்திலே தேவன் இருக்கிறாரா? சங்கீதம் 127:1 வாசியுங்கள். Psalm 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கெட்டாராகில், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. Unless the Lord builds a house, unless the Lord builds a house, the builder's work is useless. என்ன நம்மெல்லாம் எத்தனை வருஷமா கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் ரீடிங் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வாரோம், காணிக்கை கொடுக்குறோம். நம்ம கர்த்தரை வச்சிருக்கோமே, கர்த்தரை வைத்திருக்கிறோம், எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்வி. எந்த இடத்துல நாம் கர்த்தரை, தேவனை வைத்திருக்கிறோம்? ஒரு 4 அல்லது 5 மாதங்கள் குடும்பங்களுடைய சில பிரச்சனைகள், வேலைக்கு எடுத்த காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்புக்கு எடுத்த காரியங்கள், திருமண காரியங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் காரியங்கள், பிசினஸ் காரியங்கள்,
ஊழியத்தின் காரியங்கள், வேறு தேசத்திற்கு போகலாமா என்கிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் குறித்து பேசுகிற பொழுது நண்பர்களோடு பேசுகிறேன், சபை மக்களோடு பேசுகிறேன், தலைவர்களோடு பேசுகிறேன், ஊழியக்காரர்களோடு பேசுகிறேன். மிக அரிதாக, ரேராக அந்த உரையாடலிலே, இந்த கான்வர்சேஷன்ல கர்த்தர் தேவன் இதை சொன்னார். நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு லீடிங் இருந்தது, ஆண்டவர் அந்த நாளில் இதை என்னோடு பேசினார் அப்படிங்கிற அந்த காரியங்களை குறிப்பிட்டு சொல்கிறது மிக அரிது. நான் அவர்கிட்ட பேசினேன், இவர்கிட்ட பேசினேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதை கூகுளில் பார்த்தேன், இதை அவர்கிட்ட கேட்டேன், அவரை போய் மீட் பண்ணேன், எல்லாவற்றையும் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை எங்கே வைத்திருக்கிறோம்? ஆண்டவரை எங்கே வைத்திருக்கிறோம்? சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் பாருங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். தேவன் உங்களுக்கும் எனக்கும் நாம் நடக்க வேண்டிய வழியை குறித்து ஆலோசனை சொல்ல எப்போதும் தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் தயாராக இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, அவருடைய சத்தத்தை கேட்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. அவருக்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வழிகளிலே பயந்து நடக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த குடும்பம் தான் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆமென். சங்கீதம் 128 1, 2, 3 வாசிங்கள். Psalm 128 1, 2, 3. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை. இதான் ஆசீர்வாதமான, இதான் ஆரோக்கியமானதான குடும்பம். அந்த குடும்பம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். அந்த குடும்பம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் மையத்தில் தேவன் இருக்கிறார். இஸ் காட் அட் த சென்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி. இரண்டாவதாக நம் குடும்பத்தில் உறுதியான அன்பு இருக்கிறதா? நம் குடும்பத்தில் உறுதியான நிலையான அன்பு இருக்கிறதா? Is there committed love in our family? Is there committed love in our family? கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது அன்பு குறைந்து போகும், வெளியே குறைந்து போகிறது, உலக மனிதர்களிடத்திலே குறைந்து போகிறது. நீங்கள் டிவி பார்த்தாலும் சரி, நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் தினத்தந்தி படிப்பேன் காலில். ஒவ்வொரு பக்கத்திலையும் இதை பற்றிய ஒரே செய்திகளாக தான் இருக்கும், ஒரே கதைகளாக தான் இருக்கும். அன்பு தணிந்து போகிற நாட்களிலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று அது நம்முடைய விசுவாச கிறிஸ்தவ குடும்பங்களையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு சூப்பர்ஃபிஷியல் லவ், ஒரு ஆழமான, ஒரு அர்ப்பணிப்புள்ள, உறுதியான அன்பு குறைந்து வருகிற நாட்களிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த வெட்டிங், திருமணம் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் நடத்துறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் யார்? இந்த கேமராமேன், வீடியோமேன், அவங்க தான். அங்கே போங்க, இங்கே போங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி. அதனால் அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த உற்சாகம், அந்த பொழுதுபோக்கு மாதிரி போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே நின்று கணவனும் மனைவியும் அறிக்கை செய்கிற, தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்கிற, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரண வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு
எவ்வளோ ஒரு சிக்னிஃபிகன்ட், ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை நாம் யார் முன்பாக அறிக்கை செய்கிறோம்? தேவனுக்கு முன்பாக, சமுதாயத்திற்கு முன்பாக, நம்முடைய உறவினர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். அது நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கொள்ளும். இது தேவன் தந்த மனைவி, தேவன் தந்த கணவன், தேவன் தந்த பெற்றோர், தேவன் தந்த பிள்ளைகள். சங்கீதம் 127:3 வாசிக்கும் போது, சங்கீதம் 127:3, Psalm 127:3, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are gift from God. They are his reward. பிள்ளைகள்லாம் நம்ம அதை ரொம்ப கேஷுவலாக நம்ம எடுத்துக்கிறோம். எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் கண்ணீரின் பாதையிலே கடந்து செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் தந்த பிள்ளைகளிடத்தில், பெற்றோர்களிடத்தில், வாழ்க்கை துணையிலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம அடிக்கடி வாசிக்கிற இந்த எபேசியர் 5:22-25, எபேசியர் 6:1 மறுபடி வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு. அடுத்தது எபேசியர் 6 போங்க, 6ஆம் அதிகாரம் போங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை. 4ஆம் வசனம் வாசிங்க பிரதர். 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்ப பாருங்க, இது எல்லாமே, இந்த எல்லா கட்டளைகளுமே அன்பின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காரியம். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எதன் அடிப்படையில்? பயத்தின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில். பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். ஏதோ அவங்க டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, அன்பின் அடிப்படையில். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பயத்தினாலே அல்ல, அன்பின் அடிப்படையில். அந்த அன்பு அந்த குடும்பத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் தந்த வாழ்க்கை துணை, ஆண்டவர் தந்த பெற்றோர், ஆண்டவர் தந்த பிள்ளைகள் என்கிற ஒரு உணர்வு இருக்கும்போதுதான் அதிலே ஒரு உறுதி இருக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 13, 4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் இருமாப்பு இருக்கா. நான் விளையாட்டா சொல்லுவேன், வீடுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். வெளியில வாசலுக்கு வெளியே விட்டுட்டு வா. பெரிய கம்பெனியினுடைய சிஓவா இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அன்பு குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக, ஒரு பெரிய மேனேஜராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒய்ஃப் வேறு நல்ல பொசிஷனில் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தா, ஈகோ இல்லாமல் பெருமை இல்லாமல் இருந்தால் தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்கும். பிள்ளைகள் அவங்க பெற்றோர் அவங்க கிட்ட ஒரு அவங்களுடைய டிஸ்கஷனில், ஆர்கியூமெண்ட்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கே ஒரு ஈகோ கிளாஷ். சமீபத்தில் நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் அப்சர்வ் பண்ணது, நான் ஆக்சுவலி ஒரு சின்ன லிஸ்ட் பண்ணி போட்டு வந்தேன். பெரிய குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு மாரல் இஷ்யூஸ் இல்லை, ஒழுக்க ரீதியான காரியங்கள் இல்லை, பண விவகாரங்கள் கூட இல்லை, அல்லது குடும்பத்தாருடைய இன்டர்ஃபரன்ஸ் கூட இல்லை.
பொதுவாக அது இருக்கும். முக்கியமான காரணம் ஒரு ஈகோ கிளாஷ். இன்னொரு சபைக்கு செல்லுகிற ஒரு அருமையான தம்பி, அந்த தம்பிகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஏன்னா மூணு வருஷம் 3 years we are struggling. ஒன்னே ஒன்று சிம்பிள்ண்ண, வேற ஒன்றும் கிடையாதுண்ணா, கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா போயிருக்கும், எல்லாம் சரியா. இன்றைக்கு குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் தான் இது, நான் தான், இதெல்லாம் வெளியே விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது நாம் எல்லாரும் இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், தேவன் நம்முடைய குடும்பத்தின் தலையாக இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். பிலிப்பியர் 2:3-4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. மற்றவங்களை, கணவன் பாவம் காலையிலே எழுந்து போறாரு, வேலைக்கு போறாரு, அங்கே ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட பாலிடிக்ஸு, டிராஃபிக்கு, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, இந்த குடும்பத்தை நடத்த எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. மனைவியை குறித்து கணவனை, ஏம்மா நீ எவ்வளவு காரியங்களை செய்கிற, எவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செய்கிற, பிள்ளைகளை பார்க்கணும், படிக்க வைக்கணும், மற்ற காரியங்களை செய்யணும், அதில் சில சகோதரிகள் வேலைக்கு வர போகிறாங்க, அவர்கள் இன்னும் மரியாதைக்குரியவர்கள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு அப்படின்னு ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமானதாக இருக்கும். பரலோகம், அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சேர்த்துக்கிட வேண்டியது தான், பரலோகம் மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நம்ம அடிக்கடி இதை தியானிக்கிறதில்லை, ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தில் அது மிக உறுதியாக அழுத்தமாக அவர் சொன்னார், நமது குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தலைமைத்துவம் உள்ளதா? நமது குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தலைமைத்துவம் உள்ளதா? Is there impactful leadership in our family? Is there impactful leadership in our family? கணவன் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் அப்படி ஓடுவார், மனைவி ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் ஓடு, பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு போகிறது. யார் என்ன செய்தா, என்ன ஆப்ஜெக்டிவ், என்ன காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ண போறாங்கன்னு கூட தெரியாது. அநேக குடும்பங்கள் ஏசாயா 53 தன் வழியிலே போன, அந்த மாதிரி அவங்க தன் வழியிலே போய்கொண்டிருக்கிற நாட்களில் குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்காது. ஒரு கம்பெனிக்கு என்ன செய்யணும்? ஒரு மேனேஜர், ஒரு லீடர்ஷிப் வேணும். அவங்க வந்து அவங்க இஷ்டப்படி வேலை செஞ்சா அந்த கம்பெனி என்ன செய்யாது? ஆரோக்கியமானதாக, ஹெல்த்தியா இருக்காது. ஒரு சர்ச், கிறிஸ்துதான் சபைக்கு தலையார், ஆனால் ஸ்தல சபைக்கு ஒரு தலைமைத்துவம் வேண்டும். ஆண்டவர் மேல அப்படி இல்லை, அது ஆண்டவருடைய அமைப்பு, வேதம் கொடுக்கிற அமைப்பு. அதே மாதிரி தான் குடும்பத்தில் ஒரு தலைமைத்துவம் தேவை. குழந்தைகள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்துகிற இம்பாக்ட்ஃபுல் லீடர்ஷிப், ஒரு மாதிரியா இருக்கிற ஒரு தலைமைத்துவம் தேவை. அது யாரா இருக்கணும்? கணவன். அநேக இடங்களில் இது என்ன செய்யும்? மாறிடும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23, 6ஆம் அதிகாரம் 4, அதை மட்டும் வாசிங்க பிரதர். எபேசியர் 5:23, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். The husband is the head of the wife as Christ is the head of the church. தெளிவா இருக்கு. 6:4 வாசிங்க. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், நீங்களும் பெற்றோர்களே இல்லைங்க பாருங்க, fathers. ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கூட இல்லை, இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்கு. fathers, பெற்றோர்களே, பிதாக்களே, அப்பாக்களே. நம்ம பாஷையில சொன்னா பொறுப்பு, தலைமைத்துவம். ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 16, 17,
ஆதியாகமம் 3:6 நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்க. ஆதாமுக்கு தான் தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யலாம்? புசிக்கவே புசிக்கலாம். ஆனால் அடுத்த வசனம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஆதியாகமம் 3:6 வாசிங்க பதர். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அம்மா என்ன இப்ப யாரு ஹெட்டு? அம்மா. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஆதாம் புசித்தார். அவர் என்ன சொல்லி இருக்கணும்? எம்மா, தேவன் எனக்கு என்ன செய்தார்? கட்டளை கொடுத்திருக்கிறார், அதை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்திருக்கணும்? கண்டித்து உணர்த்தி இருக்கணும். அவர் விட்டுட்டார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆதியாகமம் 15:1-5 வரை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். நட்சத்திரங்களைப் போல சந்ததியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆனா ஆதியாகமம் 16:2 வாசிங்க பதர். ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? செவி. என்ன சொல்லி இருக்கணும் ஆபிரகாம்? எம்மா, தேவன் என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நம்ம என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். ஹெட்னா, தலைமைனா அதிகாரம் பண்றதுக்கு இல்லை, அவங்கள மிரட்டுறதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை. கணவன் தலை, மனைவி இணை, துணை, 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? நடத்தணும். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? நடத்தணும். A family prays together, stays together. சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் நிலைத்து நிற்கும். சுசன்னா வெஸ்லி என்கிற பெண்மணியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவங்களுடைய தாயார். 19 பிள்ளைகள் அவங்களுக்கு, 19 children. 9 பிள்ளைகள் இன்ஃபேண்ட்லே மரித்து போனார்கள். 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளுக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே 1 or 2 children அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுறது. என்னம்மா, எப்படி இருந்தது? எப்படி, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சவால் நீ சந்திச்ச? ஆவிக்குரிய நிலையிலே, உலகப்பிரார நிலையிலே, ஸ்கூலில், காலேஜில் என்ன மாதிரி இதை அப்படி பேசுவாங்களா? நல்வழிப்படுத்தினார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பொறுப்பு உண்டு. பிள்ளைகள், எபேசியர் 6:1 நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். Children, obey your parents in the Lord, for this is right. Why it is right? Why it is right? God has placed them in authority over you. தேவன் அவர்களை உங்களுக்கு மேலே அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். அவன் என்ன தெரியும்? இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு ஆர்டிபிஷியல். நாங்களாம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம்? செயற்கை நுண்ணறிவியல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி, அது இன்டர்நெட், அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒன்றும் தெரியாது. இவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறது? இவர் கொடுக்கிற ஆலோசனை எதற்கு உபயோகப்படும் என்று சொல்லுகிற பிள்ளைகள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள், அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள். ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவதாக குடும்பத்திற்கு சரியான பங்களிப்பு இருக்கிறதா? குடும்பத்திற்கு சரியான பங்களிப்பு இருக்கிறதா? Is there proper contribution to our family? Is there proper contribution to the family? குடும்பத்திற்கு சரியான பங்களிப்பு இருக்கிறதா? தலைமை
கணவனும் மனைவியும் ஒரு நல்ல மாடலாக இருக்கணும், ஒரு மாதிரியாக இருக்கணும், தலைமையாக இருந்து பிள்ளைகளை வழி நடத்தணும், சரிதான். ஆனால் என்ன செய்யணும்? பங்களிக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. 1 Timothy chapter 5 verse 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியிலும் அவன் கெட்டவனாயிருப்பான். If anyone does not provide for his relatives and especially for his immediate family, he has denied the faith and is worse than an unbeliever. குடும்பத்திற்கு பங்களிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்கள், வீட்டு காரியங்கள், பொருளாதார ஃபினான்ஷியல் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாரும் பங்களிக்க வேண்டும். எல்லாரும், கணவன், மனைவி, பிள்ளைகள், குறிப்பாக ஆவிக்குரிய நிலையிலே அவர்களை நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை. உபாகமம் 6 அதிகாரம் 4 9 வரை வாசிங்க பிரதர். Deuteronomy chapter 6:4-9. உபாகமம் 6:4-9. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஃபர்ஸ்ட் அது நடக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகளை குறித்து பேசணும், நீ போதிக்கணும். வேத வசனங்களை போதித்து வழி நடத்த வேண்டும். நர்ச்சரிங் பாங்க இங்கிலீஷ்ல. அவங்களை வழி நடத்த வேண்டும். வேத வசனங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கல்ஃபுக்கு வர்றவங்க, மற்ற கண்ட்ரிஸ் பற்றி எனக்கு தெரியாது, கல்ஃபுக்கு வரவங்க பொதுவாக பேச்சுலர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து சிங்கிளாக இருப்பாங்க. அவங்க வருவாங்க, அல்லது சகோதரிகள் வருவாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க வருவாங்க. குடும்பமாக இருப்பது ரொம்ப ஒரு ரேர், ஒரு அரிது அப்போல்லாம். அப்புறம் வந்து ஒரு அடுத்த ஷிஃப்ட் வந்துச்சு, சமுதாய மாற்றம் வந்துச்சு. இப்போ நாங்களாம் வளர்ந்த இந்த ஜெனரேஷனில் ஃபேமிலியாக இருக்கணும், ஏன் நம்ம தனியாக இருக்கணும், இல்லை சேமிப்பு இருக்காது, சொத்து வாங்க முடியாது, பரவாயில்ல நம்ம வந்து சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்தது. இன்னைக்கு பொருளாதார ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தம், ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர் இருக்கிறதுனால அநேக சகோதரர்கள் தனியாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. குடும்பத்தை விட்டு விட்டு வர வேண்டி இருக்கிறது, சகோதரிகள் இருக்க வேண்டி இருக்கிறது. சிலவங்க ஒருவேளை முடிந்தால் கூட இங்கே இருக்க முடியாது, பிள்ளைகள் அதற்குள்ளே வளர்ந்து பெரிய ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிருப்பாங்க, வர முடியாது. ஆனால் இது ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. வேதத்தின்படி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இது ஆண்டவர் சொன்னது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஒரு குறிப்பிட்ட கால வரையறை செய்து கொள்ள வேண்டும். ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், நம்ம திரும்பி போகணும். சில குடும்பங்கள் இங்கே இருக்க வாய்ப்பு இருந்தும் ஆண்டவர்களை ஆசீர்வதித்தும், இல்லை நான் இந்தியாவுக்கு தான் போகிறேன், நான் அதுதான் போகிறேன், அங்கே தான் படிப்பு, இங்கே தான் இது இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது அது ஆரோக்கியமானதாக இருக்காது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கும் உண்டு, மனைவிக்கும் உண்டு, அப்பாவுக்கும் உண்டு, அம்மாவுக்கும் உண்டு. அவர்கள் இணைந்து தலைமை பொறுப்பில் இருந்த அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள நீங்க போக முடியல, கொஞ்சம் லேட் ஆகுனா கூட இன்னைக்கு எத்தனையோ டெக்னாலஜி வந்துட்டு, ஜூம் வந்துட்டு, டீம் வந்துட்டு, எவ்வளவோ வந்துட்டு, இருப்பது ஆரோக்கியமானதாக இருக்காது. அது மட்டும் இல்ல, வேத வசனங்களை மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். They should know.
they should know. அவங்க தெரிய வேணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நாம பட்ட கஷ்டங்கள், ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதையை சொல்லணும். யோர்தானை கடந்து யோசுவா அவங்கெல்லாம் போன போது யோசுவாட்ட ஆண்டவர் கர்த்தர் சொன்னார், நீ கற்களை எடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுத்து அதை நீ என்ன செய்யணும்? நாட்டணும். நாளைக்கு பிள்ளைகள் கேட்பார்கள். அதை வாசிங்க பிரதர். யோசுவா 4:20-24. அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்த அந்த பாதையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்முடைய ஆரம்ப கால எளிமையான வாழ்க்கையை என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லாம இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், முத வரும்போது ஒரு சூட்கேஸ் 2-3 சட்டை, அவ்வளோதான். கையில் எனக்கு அது அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன். ட்ராண்டத்துலேருந்து வரும்போது என்கிட்ட அங்கே ஃப்ளைட்டில் தான் ஒருத்தருக்கு என்ன சக்கரம் ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்தியன் ருபீஸ் கொஞ்சம் இருக்குது. நான் வெளியே வரேன். எனக்கு வெளியே வந்தால் நம்ம எங்கே போகணும், யார்கிட்ட போகணும் ஒன்றும் தெரியாது. நல்ல வேலை லெனினும் அப்போ இங்கே நம்முடைய சபையில் இருந்தாங்க, சாம்சனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் அதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஷேரிங் அகாமடேஷன், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ காரியங்கள். எனக்கு இப்போ நான் கூட விளையாட்டை என் வீட்டில் சொல்லுவேன், நானும் அந்த கொண்டு வந்த அந்த பெட்டியை நினைப்பூட்டும் அடையாள கற்களாக வைத்திருக்க வேணும். நாங்கள் 2 பேரும், நானும் பிரதர் லெனினும், நாங்கள் வீடு மாற்றும் போது எங்கேயோ மிஸ் ஆகிட்டேன். அந்த சூட்கேஸு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிள்ளைகள் அறிய வேண்டும். அநேக குடும்பங்களில் பெற்றோர்கள் படுகிற கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறது கிடையாது. ஆண்டவர் நடத்தி வந்த பாதை என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? அப்பா அம்மா இப்போ இப்படி இருக்கிறது போது எப்பவுமே இருந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. they don't know. அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அவங்க கல்லூரி ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேற கண்ட்ரிக்கு போறாங்க, எத்தனையோ யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அங்க 1008 கேள்விகள், சவாலான கேள்விகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கும். நான் உனக்கு போதித்து, ஏம்பா நீ இது எழுதலையா, நீ இது பண்ணலையா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலையா, இல்லை வேதத்தில் சொல்லியிருக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னுலாம் இருக்கு, நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிரேயர் என்னையா விவரம் தெரியாத ஆளா இருக்க, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருப்பா, யார் இப்படி சொன்னா உனக்குன்னா? அப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி தான் என்ன செய்தாங்க, வளர்த்தாங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் தெய்வ சமூகத்தில் எங்க அப்பா அம்மா அப்படிதான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த அனுபவங்களை நம்ம என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும், ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். நான் சூசனா வெஸ்லி அம்மாவை சொன்னேன், எவ்ரி டே 2 hours 2 மணி நேரம் பிள்ளைகளுக்காக, 1 மணி நேரம் அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும், இன்னொரு 1 மணி நேரம் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி குடும்பத்திற்கு பங்களிப்பவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ப்ளீஸ் லிசன், சில்ட்ரன், யூத் ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் யுவர் ஃபேமிலி. ஒரு வயதுக்கு வந்த பிறகு இப்போ யூத் சர்ச்லாம் நீங்கள் போயிட்டீங்க, யூ ஆர் மெச்சூர்ட் enough to understand the problems faced by the parents, so you need to ask. இப்போ எப்படி உங்களுடைய சேலரி என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அம்மா எப்படி பண்ணுறீங்க, கேன் ஐ டூ சம்திங், என்னுடைய சில எக்ஸ்பென்சஸ் குறைச்சிடலாமா அப்படின்னு கேளுங்க. கான்ட்ரிபியூட் டு த ஃபேமிலி. குடும்பத்திற்கு பங்களிப்புகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 5வதாக, குடும்ப உறுப்பினர்களிடையே சரியான தொடர்பு உள்ளதா? ஆரோக்கியமாக குடும்பம் அமைய நாம் ஆராய வேண்டிய 5வது கேள்வி, குடும்ப உறுப்பினர்களிடையே சரியான தொடர்பு உள்ளதா? Is there correct communication between family members? அந்த நாட்களில் இப்படிலாம் கிடையாது. இந்த நாட்களில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடான்னு சொல்லி பேசலாம்.
இன்னைக்கு எவ்வளவோ இது வந்துட்டு, டெலிஃபோனு, மொபைல் வந்துட்டு, வாட்ஸ்அப் வந்துட்டு, ஜூம் வந்துட்டு, டீம் வந்துட்டு, எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு, கம்யூனிகேஷன் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு. ஆனால் வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம சரியாக கம்யூனிகேட் பண்ணுறோமா, தொடர்பு கொள்கிறோமா? டைம் இல்லைன்றோம், பேசுறதுக்கே நேரம் இல்லை. டைம் இஸ் அ மெஷரபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. அன்பினுடைய வெளிப்பாடு தான் நேரம். நேரம் அன்பு இருந்தால், உண்மையான அன்பு இருந்தால் நம்ம அவங்களோட நேரம் செல்ல பண்ணுவோம். சங்கீதம் 128:3 வாசிங்க பதர். Psalm 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் டைனிங் டேபிள் சுற்றி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதான் ஆரோக்கியமானதாக குடும்பம். கணவனும் மனைவியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய காரியங்களை, வேலை காரியங்கள், படிப்பின் காரியங்கள், எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும். உபாகமம் 6:6 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். பிள்ளைகளை போதித்து நல்வழி நடத்த வேண்டும் என்று சொல்ல, சத்தியத்தை போதிக்க வேண்டும். பேசாம என்ன பண்ண முடியும்? பேசாம என்ன பண்ண முடியும்? எனக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் வரலன்னு பரவாயில்ல, அவங்கள தமிழ் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இல்லை இங்கிலீஷில் ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஒன்று வாங்கி கொஞ்சம் ஓட்ட இங்கிலீஷ்லையாவது என்ன செய்யுங்க, பேசுங்க. பேச வேண்டும். கம்யூனிகேஷன். சில சமயம் பேசுனா ப்ராப்ளம் வந்துடுது. இதுக்கு சும்மையே பேசாமல் இருக்கலாம். இந்த மனுஷங்கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லது, இந்த அம்மாட்ட பேசாமல் இருக்கதே நல்லது. சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் கலகலகலகலாட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வரும்போது பார்த்து இவங்க என்ன அப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்கன்னா, இங்கே மௌன சாமியார் மாதிரி இருப்பாங்க. இவர் பயங்கர ஜோவியல் பர்சன் பதர். அங்கே ஆஃபீஸில், வீட்டில் ரிசர்வ்டு பர்சனாலிட்டி. அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். பேசின பிரச்சனை வரும்போது அதனால் அப்படி என்ன பண்ணுறது, அமைதியாக இருப்பது. 86% ட்ரபிள்டு மேரேஜஸ். என்ன காரணம்னா புவர் கம்யூனிகேஷன். புவர் கம்யூனிகேஷன், சரியான தொடர்பு இல்லாத அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள். நல்ல வார்த்தைகளை, பக்தி விருதுக்கு ஏற்ற வார்த்தைகளை, எபேசியர் 4:29, நீதிமொழிகள் 16:24 நீங்கள் வீட்டில் சென்று வாசியுங்கள். நீங்கள் பேச ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. அப்போ தான் அந்த குடும்பம் என்ன செய்யும், ஆரோக்கியமானதாக இருக்கும். அடுத்தால 6வது, பிள்ளைகளை முறையாக கண்டிக்கிறோமா? பிள்ளைகளை முறையாக கண்டிக்கிறோமா? Do we discipline the children properly? இந்த கண்டிப்பு அது இதெல்லாம் அந்த காலங்களெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்ப எந்த யுகம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகம். இப்பெல்லாம் பிள்ளைகிட்ட போய் கண்டிக்கிறேன் வைக்கிறேன்னு சொன்னா காரியங்கள் நடக்காது. யுகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வேத வார்த்தை என்றுமே மாறாதது. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நாம முதல்ல டிசிப்ளினா இருக்கணும். நாம ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும், நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ப்ரேயர் பண்ணணும், நாம ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு எப்படி வரணும்? ஆன் டைம். நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. பிள்ளைங்க எங்க இருந்தா வராங்க, நம்மகிட்ட இருந்தான பிள்ளைகள் வருகிறார்கள். அப்ப நாம டிசிப்ளினா இருக்கணும். அதே சமயத்தில் அடிக்கிறது வைக்கிறது அல்ல கண்டிப்பு. அவர்களை அன்பினாலே என்ன செய்ய வேண்டும், திருத்த வேண்டும். எபேசியர் 6:4 வாசிங்க பதர். எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்கள் என்ன செய்வீர்களாக, வளர்ப்பீர்களாக. லிவிங் பைபிளில் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கு. ஐ திங்க் சில்ட்ரன் அண்ட் யூத் வில் லவ் இட். டோன்ட் கீப் ஆன் ஸ்கோல்டிங் அண்ட் நாகிங் யுவர் சில்ட்ரன். Don't keep on scolding and nagging your children, making them angry and resentful. Rather, bring them up with loving
டிசிப்ளின். கோவப்படுத்தாம நேக் பண்ணாதீங்க. எப்பவும் ஒரு மாதிரி என்ன செய்யாதீங்க, இன்சல்ட் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி அண்ணன் இப்படி இருக்க பாரு, அக்கா இப்படி இருப்பார், இது ஆபத்தாக முடிந்துவிடும், ஆரோக்கியமானதாக இருக்காது. நீதிமொழிகள் 22:15 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். Rod of discipline will drive it far from him. பிள்ளைகள் பரிசுத்தமாய் பிறக்கிறதில்லை. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நாம பரிசுத்தமாய் பிறக்கிறதில்லை. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அகற்றும். அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு ஏஜ் ஸ்டேஜ் அறிந்து பெற்றோர்கள் கவனமாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். வளர்ந்த பிள்ளைகளை போய் அடிக்கக்கூடாது. வலம்பிரிஜான்னு ஒரு பேச்சாளர் சொல்வார், பிள்ளைகளை நம்ம சின்ன பிள்ளைகளை ஏன் அடிக்கணும்னா அதான் நம்மளை திருப்பி அடிக்காது, அதான் நம்மளை என்ன செய்யாது, திருப்பி அடிக்காது. கொஞ்சம் வளர்ந்தா நம்ம கை வைக்க மாட்டோம், ஏன்னா அவன் கையை பிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ ஸ்டேஜ் பார்த்து அவங்களுடைய வயதை பார்த்து சரியான விதத்திலே நல்வழி நடத்த வேண்டும். யுவர் பிரைமரி கன்சர்ன், ஹேண்ட்ரிக்ஸ் என்கிற தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், யுவர் கன்சர்ன் ஷுட் நாட் பி வாட் தே திங்க் ஆஃப் யூ நவ். அவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள், இன்று என்ன நினைக்கிறார்கள், இப்போது என்ன நினைக்கிறார்கள் என்பது அல்ல, பட் வாட் தே வில் திங்க் 20 years from now. 20 வருடம் கழித்து நம்மை குறித்து அவர்கள் என்ன நினைப்பார்கள். என்னப்பா நம்மளை அந்த காலத்திலே கொஞ்சம் கண்டித்து எடுத்து வளர்த்து படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பேனே என்று சொல்லி கலங்கி நின்ற அநேக சகோதரர்களை நான் அறிவேன். இந்த மற்ற சகோதரர்களை சந்திக்கிற மற்ற சகோதரர்களும் சொல்ல முடியும். பிள்ளைகளை கண்டித்து உணர்த்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கடைசியாக, இறுதியாக, 7வதாக, நமது குடும்பத்தை அனுதினமும் அர்ப்பணிக்கிறோமா? நமது குடும்பத்தை அனுதினமும் அர்ப்பணிக்கிறோமா? Do we consecrate our family daily? Do we consecrate our family daily? சவால் நிறைந்த நாட்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, the family is under attack by Satan. இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த வாழ்க்கை துணையை, பிள்ளைகளை, குடும்பத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள அவர்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு 1:5 வாசிங்க. ஜாப் சாப்டர் 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நம்ம சென்ற முறை இதை தியானித்தோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், நேசகுமாரன், ஏகசுதன், நீ பலியிடுப்பா, மோரியா மலையில பலியிடு. கேட்கல, ஒய்ஃப்டெல்லாம் கேட்கல, டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெக்கார்டில் இல்லை, பைபிளில் இல்லை. அவர் அதிகாலமே எழுந்து புறப்பட்டான், ஈசாக்கையும் கூட்டிட்டு புறப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஈசாக்குகளை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற போதுதான், தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற போதுதான் இந்த சவாலான சூழ்நிலைகளிலே நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்கும். எபிரேயர் 11:7 நோவாவை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11:7, ஹீப்ரு 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தேவ எச்சரிப்பு, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் கிருபையாய் தந்த நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று யோசுவா 24
14, 15 வசனங்களை வாசிக்கப் போகிறோம். யோசுவா 24, 14, 15 இணைந்து நம்ம வாசிக்கப் போகிறோம். ஆகையால் ஒரே நிமிஷம் நிறுத்துங்க. ஆகையால் ஏன் ஆகையால்? therefore அந்த யோசுவா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலே நீங்கள் இருந்தீர்கள், செங்கடலை கடந்து வந்தீர்கள், யோர்தானை கடந்து வந்தீர்கள், எரிகோவை தகர்த்தீர்கள், எதிரிகளை மேற்கொண்டீர்கள், இன்று ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாசிங்க பதர். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை இது சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒன் மோர் டைம் ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவ சமூகத்தில் உண்மையாய் நம்மை அர்ப்பணித்து, நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் உண்மையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த பாடலின் ஒரு சில அடிகளை பாடி முடிக்கும் போது பாஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பார்கள். எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடலாம்.
இந்த காலை நேரத்தில் ஒரு நல்லதொரு தீர்மானத்தை எடுப்போமாக. ஆண்டுடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனங்களுக்கு நேராய், ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஆண்டவரே உம்மை சேவிக்கிறவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே ஹalleluya நற்சாட்சிகளை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. ஹalleluya கர்த்தரை மையமாய் வைத்து வாழுகிற குடும்பமாய், ஆரோக்கியமுள்ள குடும்பமாய் காணப்பட, ஓ ஹalleluya கர்த்தர் எங்களுக்கு தந்த எங்கள் குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்கேற்ற தலைமைத்துவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரே ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க ராஜா. ஹalleluya குடும்பத்தை சரியாய் நடத்தி செல்ல தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. வாலிபர்களாய் சிறு பிள்ளைகளாய் இணைந்து ஜெபிங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே எங்கள் பெற்றோர்களுக்கு செவி சாய்க்கிறவர்களாய், ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாருங்கன்னு சொல்லி ஹalleluya ஆண்டவரே வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹalleluya தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு, ஆண்டவரே சுகவீன பலவீனங்களோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அபரிமிதமான நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தார், விடுவித்தார் என்று சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஹalleluya எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை தேவனில் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இணைந்து சொல்லுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து